அது இன்சுலின் இன்ஹேலர் அந்த இது ரிசர்ச்லாம் முடிஞ்சு வந்தது, மார்க்கெட்டுக்கு வந்தது. அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸு, காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது, சைடு எஃபெக்ட் நிறையா. அதனால் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இப்போது மார்க்கெட்டில் கிடையாது. அன்றைக்கி நீங்கள் கேட்ட அப்போ ப்ரோட்டீன்னு கேட்டீங்க, லிப்போ ப்ரோட்டீன்னு கேட்டீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அப்போ ப்ரோட்டீன் ஏன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் அந்த மீன் பண்ணுறீங்க. நான் அன்றைக்கி போன பிறகு தான் யோசித்தேன், லிப்போ ப்ரோட்டீனுங்கிறது சிம்பிளான கேள்வியே, கணேசன் சார் அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சேன். அது லிப்போ ப்ரோட்டீன், அப்போ ப்ரோட்டீன் ஏ. அப்போ ப்ரோட்டீன் ஏங்கிறது புரோட்டீன், அந்த அப்போ லிப்போ ப்ரோட்டீன். இப்போ ஒரு ஃபேட் அப்சார்ப் ஆகணும்னா அது சும்மா அப்படி மிதந்துக்கிட்டுல போகும், ஒரு இடமா அட்டாச் ஆகாது. ஒரு புரோட்டீன் மாலிக்யூல் ஏறி உட்காந்து தான் அது பிரயாணம் பண்ணும். அதுதான் அந்த லிப்போ ப்ரோட்டீனுங்கிறது. லிப்போ ப்ரோட்டீனுங்கிறது கொலஸ்ட்ரால் எல்லாமே நீங்கள் டைஜஸ்ட் ஆகும்போது கொழுப்பு வந்து அந்த ப்ரோட்டீனில் ஒட்டிக்கிட்டு போய் அங்கங்கே ரிலீஸ் ஆகும். லிவரில் எங்கே தேவையோ அங்கங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல் தனியாக போயிடும், அந்த கொலஸ்ட்ரால் அங்கே ரிலீஸ் பண்ணி அந்த செல்லில் கொடுத்துரும். இதில் அப்போ லிப்போ ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, அப்போ லிப்போ ப்ரோட்டீன் ஏ. இந்த லிப்போ ப்ரோட்டீனில் ஒரு டிப்பிக்கல் டைப்பு, இது வந்து ஜெனட்டிக் கேரக்டர், ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேருக்கு அது இருக்கும். இருந்தால் என்ன, அது ஸ்டிக்கி நேச்சர், ஒட்டக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ வெசல் வாலில் இப்போ ரத்த குழாயில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த வெசல் வாலில் ஒட்டக்கூடிய தன்மை உள்ளது. அப்புறம் அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூவும் ஜெனரேட் ஆகும். அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூனா நார் மாதிரி, அப்போ அந்த இடத்த டேமேஜ் பண்ணிவிடும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு தான் சீக்கிரமாக யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வரும். ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட் அது, அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலோ, கொலஸ்ட்ரால் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த அப்போ லிப்போ ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த ஃபேக்டர் அதிகமாக இருக்குன்னா ஹார்ட் அட்டாக் சான்ஸ் அதிகம். சில நேரம் பார்ப்போம், அவங்க ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், பிபி நார்மலாக இருக்கும், எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் 45 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன், நல்லா தானே லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது, வெயிட்லாம் நார்மலாக தான் இருக்கான், ஏன் வருது அந்த ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தா அந்த ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட், அது வந்து அந்த மரபு கூறுபடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாமே தவிர, சரி எப்போ வேணாலும் வரலாம், புலி வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம உட்காந்துருக்கணும். கொஞ்சம் அந்த அப்போ லிப்போ ப்ரோட்டீன் ஏ வந்து அதிகமாக இருக்கவங்க. அந்த கேள்வி தான் நீங்கள் மீன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் அப்புறம் தான் யோசித்தேன். என்னடா சார் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்ட்டு. இப்போ கேட்ட கேள்வி என்ன, இன்ஹேலர் இன்சுலின் வந்தது, மார்க்கெட்டுக்கு வந்தது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தது, மார்க்கெட்லாம் பண்ணாங்க. அது காஸ்ட் எஃபெக்டிவும் இல்லை, எஃபெக்டிவும் இல்லை. இப்போ இன்சுலின் தான் பெண்ணில் வருது, ஈஸி தானே, அப்படி சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு நான் நான் ஊசி போட்டாச்சு, அதுக்குள்ளே நான் போட்டுருவேன். இப்போ லைஸை சட்டையை தூக்கிக்கணும், அது போட்ட உடனே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பெயினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் 15 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணலேருந்து 15 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அது டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா கஷ்டம் கிடையாது. அது மாத்திரையை விழுங்கிறத விட ஈஸி. மாத்திரையை போட்டு 4-5 மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சி சாப்பாட்டுக்கு முன்னால் ஒன்று, சாப்பிடும்போது ஒன்று, சாப்பிட்ட பிறகு 2, இதெல்லாம் எதுக்கு? ஒரு ஊசி லேசாக ஒரு குத்திட்டு பேச போயிட்டே இருக்க வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. அது பாட்டில் இன்சுலின் தானே சுரக்க போகுது. நீங்கள் என்னத்தை மாத்திரையை போட்டாலும் அது என்ன பண்ண போகுது, கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைக்க போகுது. இல்லைனா ஏதாவது அந்த வேலையை தானே பார்க்க போகுது. இன்சுலினை நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதானே. அது இன்சுலின் போட்டால் போகுது. அது சரி வரலன்னா இப்போ டெக்னிக்கெலாம் வேறு இருக்குது. எக்ஸஸாக உள்ள குளுக்கோஸை வந்து யூரினில் தள்ளிடும். அந்த ரீஅப்சார்ப்ஷன் இருக்குல்ல, யூரினில் ஃபில்டர் ஆகிற எல்லா குளுக்கோஸுமே சுகர் பேஷண்ட்டுக்கு 180க்கு கீழே உள்ளதெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் கீழே போயிடும். இது என்ன பண்ணும், 180 இல்லை, உங்களுக்கு 100லே கீழே போகிறதெல்லாம் யூரினில் திரும்ப ஃபில்டர் ஆனது திரும்ப ரீஅப்சார்ப் ஆக விடாது. அதை அந்த சிஸ்டத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. SGLT2 அப்படின்னு ஒரு 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 ரிசெப்டார் இருக்குது, அதை பிளாக் பண்ணுறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபில்டர் ஆகிற குளுக்கோஸ்லாம் யூரினில் போயிடும். அப்போ யூரினில் 4+ எப்போதும் இருக்கும், பிளட்டில் 100 கூட இருக்கும், 80 கூட இருக்கும். அதனால் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துடுச்சு. இன்சுலின் இப்போ இதுவரைக்கும் இப்போதைக்கு அந்த இன்ஹேலர் தெரப்பி இல்லை.